அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷன். உலகத்திலே அதிக அளவுல ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாட்டுல ஈரான் உலக அளவுல 9வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி உலகத்திலே அதிக அளவுல நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாட்டுல ஈரான் 3வது இடத்துல இருக்காங்க. உலகத்தோட 10% ஆயில் ரிசர்வ் ஈரான்ல மட்டுமே இருக்குதா. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா சுமார் 4.8 மில்லியன் பேரல் ஆயில் இந்த கண்ட்ரில ப்ரொடியூஸ் பண்றாங்களா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வெனின்சுலாக்கு அப்புறம் ரொம்ப சீப்பான பெட்ரோல் இந்த கண்ட்ரில கிடைக்குது. நம்ம இந்திய ரூபாய் படி இந்த கண்ட்ரில உள்ள 1 லிட்டரோட பெட்ரோல் விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறுமனே ₹4.50 தானா. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரி ஆயில் ப்ரொடக்ஷன் மூலமாவும் நேச்சுரல் கேஸ் மூலமாவும் இந்த கண்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்தாலும் இந்த கண்ட்ரி ஒரு ஏழை நாடா தான் இருக்குது. அதுக்கு என்ன முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில நடந்த போர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணங்கிறாங்க. 1980ல பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் இந்த கண்ட்ரியோட பக்கத்து நாடான ஈராக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது. அந்த போர்ல பாத்தீங்கன்னா 2 சைடும் சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறந்து போனாங்களாமா.